விவோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம், இனிய மாலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் உங்கள் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம முருகர் படத்தை வச்சுருக்கிறேன். முருகர் வந்து திருச்செந்தூர் முருகர். இது என்னுடைய பூஜை ரூமில் விளக்குக்கு பக்கத்தில் நான் வச்சு வழிபடக்கூடிய திருச்செந்தூர் முருகர் புகைப்படம். நேற்று பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன், திருச்செந்தூர் மட்டும் அடிக்கடி போயிருக்கிறோம். ஏன்னா நம்ம இருந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்புறம் இப்போ இருக்கக்கூடியது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அடிக்கடி நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு திருச்செந்தூரில் நமக்கு மிக அதிகமாக எனக்கு கிடச்சிது. அறுபடை வீடுகளில் அதிக அளவில் நான் போயிருக்கக்கூடியது அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு. ஆனால் இங்கே வந்து சூரசம்ஹாரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சூரசம்ஹாரம் அவ்வளோ ஒரு இது. ஆனால் நான் அவ்வளவு சூரசம்ஹாரத்துக்கு இது வரைக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு அந்த சஷ்டி விரதத்துக்கு அப்படின்னு நான் போய் இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அலைக்கடலைன்னா கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த கடலில் நீராடணும், நாளிக்கிணறில் குளிக்கணும், அங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் முருகரை தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டயத்தில், இது கார்த்திகை, சஷ்டி, வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய் முருகருக்கு மிக உகந்த நாள். இன்றைக்கி கூட செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். முருகரோட சஷ்டி கவசம் காலையிலே நம்ம கேட்டாச்சு. கந்தர் அனுபூதி பாடல் கேட்டன். அப்புறம் கந்தர் குரு கவசம் இனிமேல் தான் கேட்கணும். விளக்கு வச்சுருக்குறோம், இனிமேல் தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி நிறையா முருகரோட பாராயணம் பண்ணக்கூடிய பாடல்கள் எவ்வளவோ இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் பாராயணம் பண்ணலாம், அல்லது வீட்டில் ஒலிக்க செய்து நம்ம காதால் அதை கேட்டாலே போதும். இப்போ நிறைய ஒரு நம்ம ஜி தமிழில் கூட ஹரிகேசவநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், எளிமையான எண்ணங்கள், தூய்மையான உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிற இடத்துல கடவுளை தரிசித்தா போதும்னு சொல்லுவாங்க. தேச மங்கையர்கரசியார் அம்மாவோட பேச்சுக்கள் கேட்கும் போதுமே அவங்களுடைய ஸ்பீச்சு கோயில்களில் இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும், அந்த ஆத்ம ஞான மையம் அவங்களுடைய யூடியூப் சேனல் அதிலெல்லாம் நம்ம கேட்கும் போது பாருங்கள், ரொம்ப அருமையாக எளிமையாக நம்ம முருகரை வழிபடுறதுக்கு நிறைய ஐடியாக்கள் நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணணும். ரொம்ப முடியலைன்னா கூட ஏதோ நம்ம மனசால் 100% செய்யணும்னு நினைக்கலைனாலும் ஓரளவு 10% நம்ம நடத்தையில் அதெல்லாம் நிறைவேற்றி நம்ம ரொம்ப முருகர் அருள் நிறைய பெறணும். நேற்றே சொன்ன மாதிரி முருகருக்கு கொடுப்பதற்கு 12 கைகள் இருக்கிறது, வாங்கும் நமக்கு 2 கைகள் மட்டுமே இருக்குது. இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலில் யாரெல்லாம் பஞ்சலிங்கம் தரிசனம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். சண்முகர் தரிசனம் அது உள்ளே போகும்போதே நமக்கு வலது கை பக்கத்தில் வரும். அது எல்லாருமே தரிசனம் பண்ணியிருப்போம், பிரகாரம் சுற்றி வந்திருப்போம். உள்ள கோவில் நுழைவாசலில் அது வந்து அன்னதான திட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கெல்லாம் அன்னதானம் சாப்பிடணும்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு தடவை மதியம் அன்னதானத்துக்கு போய் இருக்கும் போது எனக்கு அப்படியே மேலெல்லாம் புல்லரிச்ச விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட. அன்னதானத்தில் போய் உட்காந்துருந்தோம், எல்லோரும் வரிசையில் எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்கும் போது டேபிள் சேர் போட்டு தான் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராம்கோ நிறுவன ஓனர் தான் அங்கே நிறையா அந்த டேபிள் சேரு அந்த ஹாலெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடியவங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடியவங்க. அதில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு தடவை கிடைக்கும் போது அன்னதானத்தில் போய் நான் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் பரிமாறதுக்கு வந்தாங்க. ஒரு வண்டி, தள்ளு வண்டி மாதிரி வச்சு அதில் ஒரு பெரிய அண்டா நிறையா சாதம் வச்சு அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தங்க அங்கேருந்து வந்தாங்க. மூடி போட்டு தட்டில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணின பச்சரிசி சாதம், அது மேலே அப்படியே நெய் விட்டு உச்சிகால பூஜை முடிஞ்சு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து இந்த அன்னதான திட்டத்தில் அவங்கவங்க கோயில் அர்ச்சகர்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அந்த அன்னதான திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பரிமாறதுக்கு இருந்த அந்த அண்டாவில் அதை கொட்டிட்டு போயிட்டாங்க. அதை அவர் லேசாக ஒரு கலர் அடிவட்ட கலர முடியுமா சொல்லுங்கள். அதில் இருந்தது கிட்டத்தட்ட 15 கிலோ 20 கிலோ அரிசி சாப்பாடு இருக்கும். அந்த ஒரு பெரிய பாத்திரம் நிறையா. அது அப்படி அவரால் அவ்வளவு எப்படி கிளற முடியும்? அப்படி ஒரு கிளறினார். அப்படி ஒரு கரண்டி எடுத்து என்னுடைய இலையில வச்சார். முதல்ல நான் உட்காந்துருந்தேன், எல்லாரோவும் இருந்தது. எங்கேருந்து அவங்க முதல்ல வருவாங்க நமக்கு தெரியாது. இந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கொட்டினதில் அப்படி அந்த ஒரு கரண்டி எடுத்து வச்சார். நான் கூட அப்படி எளிமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாம்பார் விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வாயில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெய் வாசனை எனக்கு வந்து அப்படி ஒரு நெய் வாசனையை நம்ம வீடுகளில் எவ்வளவோ முறை நெய் உபயோகப்படுத்தியிருக்கும் போது நான் அதை உணர்ந்தது கிடையாது. அந்த அன்னதான பிரசாதத்தில் எனக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு முருகர் சன்னதியிலிருந்து வந்த அந்த பிரசாதம் கிடச்சிது. அதில் ஒரு பகுதி எனக்கு வந்தது. அப்படிங்கும் போது நான் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அன்னைக்கு. இது வந்து நிஜத்தில் நடந்த உண்மை. முருகர் மேல் ஒரு ஆணையாகன்னு கூட நான் சொல்லலாம். அவ்வளோ மிகப்படுத்த வேண்டாம். இருந்தாலும் இதை நான் உணர்ந்தேன், உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன்.
எனக்கு முருகர் கோவிலில் ரொம்ப பிடிச்சது திருச்செந்தூர் கோவில். திருப்பரங்குன்றமும் அடிக்கடி நான் போயிருக்கிறேன், திருச்செந்தூர் அடிக்கடி போயிருக்கிறேன். திருச்செந்தூரில் ஒரே ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு 12 வருடங்களுக்குள்ளாகன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை. முன்னாடியெல்லாம் நாங்கள் போகும்போது எல்லாருமே பொது தரிசனத்தில் போவோம். ஒருவேளை நமக்கு 100 ரூபா தரிசனம்னு ஒன்று இருக்குது, அதில் போனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பொது தரிசனத்தில் போகிறோன்னா இதில் வேணால் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். அவ்வளோதானே தவிர கூட்டம் அலைமோதிக்கிட்டு தான் இருக்கும். எப்பொழுதுமே முருகரை சந்திக்கிறதுக்கு கூட்டம் அலையாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது பொது தரிசனமாக இருந்தாலும் 100 ரூபா தரிசனமாக இருந்தாலும் அப்படித்தான். சமீப காலமாக 10-12 ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அர்ச்சகர்கள்ட்ட 500 ரூபா, ஒரு தலைக்கு 500 ரூபா. நம்ம ஃபேமிலியிலேருந்து 10 பேர் போனோன்னா ஆளுக்கு 500 ரூபா வீதம் 5000 ரூபாய் கொடுக்கணும். 20 பேர் போனால் ஆளுக்கு 5000 வீதம் 10,000 ரூபாய் கட்டுனா அவங்க ஒரு பாதை வழியாக கூட்டிகிட்டு போய் அந்த முன்னாடி போகும்போது அந்த 100 ரூபா தரிசனம், பொது தரிசனம் எல்லாம் ஒன்றா கலந்து தான் உள்ளே போவோம். அவங்க நின்று அந்த வரிசையில் இருந்த நேரம் கழித்து சீக்கிரமாக உள்ள 5 அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக சன்னதியை அடைந்து விடலாம். அப்போ இந்த வரிசையில் நின்று பொதுமக்கள் நம்ம இந்த ஒரு காசு கொடுத்து போக முடிஞ்சவங்க போய்க்கிடுவாங்க. சில பேருக்கு காசு இல்லாமல் இல்லை, அந்த திட்டம் பிடிக்காமல் அப்படி கொடுத்து போகணும்னு இல்லை, நம்ம சாமியை நேர் வழியில் தரிசிக்கலாம், வரிசையில் நிற்க நம்மளால் முடியுங்கிறவங்க அப்படி நின்றுப்பாங்க. இயலாது, வயதான முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஒரு அவசர காரியமாக நம்ம போக வேண்டியது இருக்குது, இந்த இதில் வரிசையில் நிற்க முடியாது, அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறது. இது வந்து கோவிலுக்கு போய் சேரக்கூடிய பணம் கட்டாயமாக கிடையாது. அந்த 500 ரூபாய் நாம் கொடுக்கறது அர்ச்சகர் தான் எடுத்துக்குவாங்களே தவிர அது கோவிலுக்கு போகாது. உண்டியலில் போடும் பணம் மட்டுமே கோவில் பொது காரியங்களுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு, கோவில் திருப்பணிகளுக்கு எடுத்துக்கக்கூடியது. அன்னதான திட்டத்துக்குன்னு உண்டியல் வச்சுருப்பாங்க, அதில் பட்டால் அன்னதானத்துக்கு பயன்படும். துலாபாரம் கொடுத்தா கோயிலுக்கு சேரும். நம்ம பார்த்து நம்ம ஒரு உண்டியலுமே ஒரு சில போர்டுகள் வச்சுருப்பாங்க, திருப்பணிக்குன்னு உண்டியல் இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்த்து அர்ச்சகர்கிட்ட ரூபாய் கொடுத்து நம்ம உள்ளே போய் சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வர முறை அது வந்து இதை ஒரு குற்றமாக நான் சொல்லவில்லை. அவரவர்கள் ஒரு நேரம் நாம் அதை எதிர்ப்போம், ஒரு நேரம் நம்ம உடம்பு சூழ்நிலைக்கு, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு நாமளே அதை ஆதரிப்போம், நாமளே அதை பயன்படுத்துவோம். அதை பற்றி பேசுவதற்கு இது இடமில்லை. நான் அதை பற்றி பேச வரவில்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒரு அடியார் வரிசையில் நின்று கொண்டிருக்கும்போது ஒருத்தர் வந்து இறைவனிடம் வேண்டுகிறார், முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார், முருகா, நான் கால் கடுக்க இவ்வளோ நேரம் என் குடும்பத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கேனே, மொட்டை அடிச்சிருக்கேன், சந்தனம் தடவியிருக்கேன், நான் கையில் தேங்காய் பழ தட்டோடு உன்னை தரிசிக்கணும்னு நிற்கிறேன், எனக்கு உன்கிட்டக்க வர்றதுக்கு 1 மணி நேரம் நிற்க வைக்கிறிய, என்ன இந்த மாதிரி காத்து கிடக்க வைக்கிறிய? பணம் உள்ளவங்க செல்வந்தர்கள் 500 ரூபாய் கட்டணம் கட்டி அந்த அர்ச்சகர் மூலமாக விரைவில் உன்னை சந்தித்து திரும்புகிறார்களே, இது என்ன நியாயம் முருகா அப்படின்னு அந்த பக்தர் வந்து முருகர்கிட்ட மனமுருங்கி வேண்டுனதாக, அப்போ அந்த முருகர் வந்து அந்த பக்தனுக்கு பதில் சொல்லியதாக ஒரு கதை. இது நம்ம கேட்டது தான், காதால் கேட்டது, படித்தது. ஒரு ஞானிகள், ஒரு அறிவாளிகள், ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய சொற்பொழிவாளர்கள் அவர்கள் சொல்லி கேட்ட தகவல் தான் இது. அப்போ முருகர் சொல்கிறாரு, அப்பா, நீ என்னடா வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிற, நீ வந்து 1 மணி நேரமாக வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவர் என்னையை விரைவில் பார்க்கணுங்கிறதுக்காக 500 ரூபா கொடுத்து ஓடி வந்து என்னை பார்த்து விட்டு சென்று விட்டார், வெளியேறி விட்டார். அவர் நின்னது 5 அல்லது 10 நிமிடங்கள். அவர் வந்து என்னை பார்த்து விட்டு சென்றார். நான் உன்னை வரிசையில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்றை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ என்ன பார்க்குறது முக்கியமா, நான் ஒன்றை பார்க்குறது முக்கியமானு நீ முடிவு பண்ணிக்கோ. என் அருள் உனக்கு வேண்டும், என் கடைக்கண் பார்வை வேண்டும் என்று ஏங்கித்தானே நீ வரிசையில் நின்ன. உனக்கு நான் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறேன். நீ வரிசையில் நிற்பதை, உன் குடும்பத்தோடு இருப்பதை, பக்தியோடு எனக்காக காத்திருப்பதை நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் பக்தா என்று முருகர் அந்த பக்தனுக்கு புரிய வைத்தார். இப்போது புரிகிறதா? நாம் வரிசையில் நிற்பதற்கோ, நாம் சுவாமி தரிசனத்துக்காக காத்து கிடப்பதற்கோ அழுத்து கொள்ளவோ சலித்து கொள்ளவோ கூடாது. நம் உடலுக்கு முடிந்தவரை, மனதில் தைரியம் இருந்தால் உடல் கட்டாயம் ஒத்துழைப்பு கொடுக்கும். உடலுக்கு முடிந்தவரை நாம் இறை தரிசனத்துக்காக நாம் சில நேரம் காத்து கடந்து அந்த கோவிலுக்கு போகும்போதாவது அமைதி காத்து, வேறு எதுவும் பேசாமல், மொபைலில் எதையும் பார்க்காம, சுவாமியோட திருநாமங்களை சொல்லிக்கொண்டே அந்த வரிசையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் நல்லா காத்து கடந்து நம்ம போகும்போது இறைவரோட பார்வை, அந்த எம்பெருமான் முருகனுடைய பார்வை நம்மீது படுகிறது என்ற நம்பிக்கையோடு நாம் நிற்கும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா அருளும் கிடைத்து எல்லோரும் செல்வ செழிப்போடு நல்ல ஞானத்தோடு
நலத்தோடு உடல் வலிமையோடு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய ஆறுமுகப் பெருமானை நாம் வேண்டுவோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.